ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கேன்னா பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஒரு வருஷமாக ஆகிட்டு நான் பாஸ்தாலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகிட்டு. சரி இன்றைக்கி வந்து வீட்டிலே ட்ரை பண்ணலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டிலே தான் ரெடி பண்ண போகிறோம். பை ஒன் கெட் ஒன் இது பாஸ்தா வந்து ரெண்டையும் இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டையும் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிளான மெத்தட் தான், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பாஸ்தா வந்து இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். வேறு பாஸ்தா நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த பாஸ்தா வந்து இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து 1/4 லிட்டர் தண்ணி, அதனால் 2 பாக்கெட் இருக்குன்னா 1/2 லிட்டர் தண்ணி. இந்த செம்பு வந்து 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும், அதனால் ஒரு செம்பு தண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுலேயே நம்ம கொடுத்துருக்காங்க செய்முறை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தான் நான் செஞ்சேன். மற்ற பாஸ்தாலாம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சது இல்லை. டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா சின்ன நம்ம வந்து நார்மலாக பாஸ்தா வாங்குறதோட இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நார்மலாக வாங்குறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் இருக்காது, வெறும் பாஸ்தா மட்டுமே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கிறது சின்னதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா டேஸ்ட்டு. இதுலேயே நிறைய வந்து இது நிறைய இருக்குது. நான் வந்து இந்த பாஸ்தா தான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சுண்ணா. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இப்போ சேர்த்துருக்கேன். ஹெவி பாஸ்தா தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பாக்கெட்டை கொட்டினோடனே மசாலா 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க, அந்த பாக்கெட்லேயே இருந்துச்சு. எப்படி நம்ம மேகியில் அந்த மசாலா ஐட்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒயிட்டாக இருந்துச்சு, நான் வந்து கலராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பாக்கெட்லேயே போட்டுருந்துச்சு, வெள்ளை கலரில் தான் போட்டுருந்துச்சு. நான் கலராக இருந்தால் வாங்கியிருக்கலாம். சரி நான் வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்துருந்துருக்கலாம். நான் வந்து இதே ரெண்டுமே எடுத்து வந்துட்டேன். இது வந்து கொட்டினோடனே பால் ஒரு வாசனை இருக்குங்களா, அது மாதிரி தான் அந்த ஸ்மெல் தான் இருந்துச்சு எனக்கு. 2 பாக்கெட்டோடையும் மசாலாவை கொட்டியாச்சு. இந்த பால் பவுடர் வாசனை தான் எனக்கு, அந்த ஸ்மெல் தான் வந்துச்சு, வேறு எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மிளகுலாம் போட்டு வந்திருக்காங்க. அந்த மிளகுலாம் எனக்கு வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. அதெல்லாம் மிளகு தான் சாப்பிடணும், மிளகு மட்டும் தான் இருந்துச்சு. நிறையா போட்டிருந்தாங்க, நிறைய பொருள்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் என்னென்னு தெரில. இது நல்லா மசாலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூட சொல்லியிருந்தாங்க. அதிலே போட்டுருந்துச்சு. அதிலே இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து மூடி போட்டு மூடியிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதெல்லாம் சாப்பிட்லாமா என்னென்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டாச்சு. ஏன் சாப்பிட்லாமான்னு தெரிலன்னா, நம்ம கோயிலுக்கு வந்து விரதம் நாளைக்கு வந்து கங்கணம் கட்டுறது, சாப்பிட்லாமா தெரில. நம்ம வந்து உப்பு போட்ட பொருள் இது மட்டும், மற்ற பொருள் எண்ணெயில் பொரிச்ச பொருள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம வீட்லேயே செய்கிறது தானே, இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு நாங்கள் சாப்பிட்றேன். ஆனால் என்னன்னு தெரியல. நாளையிலேருந்து ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாது. வீட்டில் வேறு ஏதாச்சும் தான் சாப்பிட முடியும். ஏன்னா இது மட்டும் ஐட்டெலாம் சாப்பிட்லாமான்னு தெரில. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வந்து இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டு. இன்னும் 2 பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஆனால் பை ஒன் கெட் ஒன்னால ஒன்றே ஒன்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணலாம், இந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு முடியும், இந்தளவுக்கு வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியதான். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் உண்மையிலேயே இருந்துங்க வேறு லெவலாக இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு, புது டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்றோம்லாம் அது மட்டும் இருந்துச்சு எனக்கு. ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டதில்ல இந்த ஐட்டம்லாம், ஆனால் அது மட்டும் இருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா மசாலா எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்களே, அதே டேஸ்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் போகும்போது நம்ம வேறு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து இதான் நம்மளுக்குள்ள வீடியோ. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் இப்போ தான் புதுசாக சாப்பிட்றேன், நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். ஆனால் உண்மையிலே வேறு லெவல், வேறு டேஸ்ட்டு. ஆனால் நாக்கை தான் சுட்டு வச்சு சூடு வழியாக சாப்பிட்டுட்டனால. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ போட முடியும் தெரியல, நான் நாளைக்கு ஃபுல்லாக கோயிலில் தான் இருப்பேன். வீடியோ போட வேணாம் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.